ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் படித்தா தான் வேல்யூவா இல்லை ப்ரைவேட் காலேஜில் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக ப்ரைவேட் காலேஜஸில் பண்ணால் வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி விளங்கி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் ப்ரைவேட் காலேஜில் பண்ணால் வேல்யூ இருக்கா இல்லையா, இல்லை உண்மையாகவே அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் காலேஜில் பண்ணால் மட்டும்தான் வேல்யூ அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் போட்டிருக்கீங்க, இப்போ அக்ரிகல்ச்சர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை ஆல்மோஸ்ட் நிறைய ஃபார்மர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்னால கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல கட் ஆஃப் வச்சுருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் கிடைக்கும். இன்கேஸ் நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா வேறு காலேஜில் நீங்கள் TNAU அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டொனேஷன்ஸ் சொல்லுவாங்க. டொனேஷன்ஸே இல்லாமல் நீங்கள் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜ் அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்க முடியும். இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி வேல்யூ கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நிறைய பேர் டீம்டு யூனிவர்சிட்டி வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கோ அதுக்கு பாதி காலேஜ் உங்களுக்கு டீம்டு காலேஜ் அவைலபிளாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக டீம்டு காலேஜ்லேருந்து மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வராங்க. ஸோ ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு காலேஜில் மட்டுமே 100லேருந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வெளியே வராங்க. அப்போனா ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா காலேஜோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு டீம்டு காலேஜில் இருந்து மட்டுமே 400லேருந்து 450 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காலேஜில் படித்தா வேல்யூ இருக்குமா இல்லையாங்கிறது. ஸோ அது தெரியாமல் யாருமே அட்மிஷன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டீம்டு காலேஜில் பண்ணால் வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. டீம்டு காலேஜில் பண்ணாலும் சரி, ப்ரைவேட் காலேஜில் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜில் பண்ணாலும் சரி, பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா TNAU அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் காலேஜில் படித்தா மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டேலண்ட்டை பொறுத்து. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வேணும் அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டியில் இருந்துனாலும் நீங்கள் தாராளமாக முடிச்சுட்டு வரலாம். முடிச்சுட்டு வந்த பிறகு டேரெக்டாக நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா உங்களால் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஈஸியாக போக முடியும். ஸோ இதுக்கும் காலேஜஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது டீம்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கீங்களா இல்லை TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத யாருமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, அதை வெரிஃபிகேஷனும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு அஃபிலியேட்டடான காலேஜில் முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்ப்பாங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே படித்தா தான் வேல்யூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது முற்றிலும் போய் அந்த ஒரு கான்செப்டை தயவு செஞ்சு எடுத்துருங்க. அப்படிலாம் எந்த ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க தமிழ்நாட்டில் எனக்கு கவுன்சிலிங் கிடைக்கல, பட் நான் அக்ரிகல்ச்சர் படிக்கணுங்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் டொனேஷன்ஸே இல்லாமல் ஒரு லேண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற காலேஜில் ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அக்ரிகல்ச்சர் படிச்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எழுதினாலே போதும். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எப்போ எழுதணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போவே கால் பண்ணுங்கள். படித்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.